தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே ஆயிரக்கணக்கான வாழை மரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். நந்தா, தூத்துக்குடி மாவட்டம் செய்திகநல்லூரில் துவங்கி கருங்குளம், ஆழ்வார் திருநகரி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலப்பரப்புல வாழை பயிரிடுவது வழக்கம். வருடம் முழுவதுமே அவர்கள் வாழை பயிரை மட்டுமே வைக்கக்கூடிய சூழல்ல தற்போது ஆடிக்காற்று அப்படிங்கிறது மிக அதிகமாக அந்த பகுதிகளில் காணப்படுகிறது. இந்த நிலையில கருங்குளம் பகுதியில இன்று காலை அந்த பகுதியில இந்த குப்பைக்கு தீ வைத்த நிலையில அந்த தீ அந்த காற்றின் காரணமாக மளமளவென பரவி வாழை முழுவதுமாக வாழை பயிர்கள் அந்த பயிர்கள் மூலம் முழுமையாக அந்த பகுதி முழுவதுமாக தீயில் கருகி நாசமானது. பச்சையாக இருந்த வாழை மரங்களும் தீப்பிடித்து எரிந்ததன் காரணமாக ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல பயிரிடப்பட்ட வாழைகள் முழுமையாக சேதமடையக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில தீயை அணைக்க அவருக்கான முயற்சிகள்ல விவசாயிகள் ஈடுபட்டார்கள். ஆனாலும் அது பலனளிக்காத நிலையில திருவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. 30 நிமிடங்கள்ல அந்த பகுதிக்கு தீயணைப்பு வாகனங்கள் வந்தாலும் கூட அதற்குள் ஆயிரக்கணக்கான வாழைகள் முழுமையாக எரிந்து சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனிடையே அந்த பச்சை வாழை பயிர்கள் அது தீயிலிருந்து நாசமான சூழல்ல அந்த பகுதி முழுவதுமாக புகை மூட்டமாக காணப்பட்டது. சுமார் 5 கிலோமீட்டர் அந்த பகுதியிலேயே 5 கிலோமீட்டருக்கு முழுவதுமாக புகை மூட்டமாக காணப்பட்டதால வாகன ஓட்டிகள் மிகுந்த இன்னலுக்கு ஆளானார்கள். திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது முழுமையாக புகை மூட்டமாக காணப்பட்டது. தற்போது அந்த தீயை அணைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வருகிறது. நன்றி சிவமணி, விரிவான விவரங்களுக்கு. ஏமாற்று வேலையை செய்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் புதிய பூலோகத்தை உருவாக்கியுள்ளதாக திமுக எம்பி தயாநிதி மாறன் விமர்சித்திருக்கிறார். நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி மத்திய பாஜக அரசை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் திமுக எம்பிக்கள் தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி மற்றும் சென்னை மேயர் பிரியா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய திமுக எம்பி தயாநிதி மாறன், மத்திய பட்ஜெட்டில் அதிக வரி செலுத்தும் தமிழ்நாட்டிற்கு போதிய நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் பீகார், ஆந்திரா மாநிலங்களுக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு மக்களை வஞ்சிப்பதை மறக்க மாட்டார்கள் என்றும் சரியான பாடம் கற்பிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் எப்படின்னா யானை போல் அவர்களுக்கு மெமரி, ஞாபக சக்தி. இந்த மாதிரிகளை வஞ்சிக்கின்ற போது நாங்கள் மறக்கவே மாட்டோம். உனக்கு சரியான பாடத்தை பகுத்துவோம். அதே போல் பரவாயில்ல, எங்கள் நாங்க இப்படியாக முதலமைச்சர் இருக்கார், அவர் நம்மை காப்பார்.